பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு. தாய் இந்தியா நாடு முழுவதும் சுதந்திர கொடி தூக்கி வச்சு டெல்லியில் எல்லாமே நாசம் பண்ணி வச்சுட்டான். ஆதியில் நடந்தது தாய் மண், தமிழ் மண், தாய் இந்தியா நாடு, விவசாய மண். தமிழ்நாடு வச்சிருக்கானே முட்டாப்பேக அரசியல்வாதி, இதுதான் மன்னர் ஆட்சியில் வச்ச பேர் வேற, பூரா நாசம் பண்ணி வச்சிட்டான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலேருந்து நடத்தின கணக்கு தான் நடத்தினார் ஐயா. அரசாட்சி, அரசன், நீதி அரசர் நடத்தினார். அதுக்கப்புறம் ஐயா அரசரை பார்த்து மன்னர் ஆட்சியில் இவனுங்களாம் இப்போ தான் இந்த அரசியல்வாதி இப்போ ஒருத்தன் அவன் குடும்பத்தில் அவன் இருக்கான அவன் வாரிசை எப்படி கொண்டு வரான், அதை மாதிரி மன்னர் ஆட்சியில் நாசம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஜமீன் காலத்தில், மன்னர் ஆட்சியில் ஜமீன் காலத்தில் பூரா பாகஸ்தை பூரா பிரித்து எல்லா விவசாயத்தை இடத்த பூரா பிரித்து எழுதி ஒவ்வொரு ஜமீனுக்கு பூரா கொடுத்த கணக்கு 140 ஜமீன் இடம் உள்ள எல்லாமே இருக்கும். கோட்டை, எல்லா கோட்டையும் அவன் அங்கே உட்காந்துருப்பான். எல்லா ஆண்டு இடத்த பூரா அரசியல்வாதியா அதுக்கப்புறம் உள்ள அரசியல்வாதிங்கிற கணக்கு உள்ளே வந்துட்டான். கொடியை தூக்கி சுதந்திர கொடின்னு எல்லாமே வெளிநாடு உள்ளநாடு வெளிநாடு எல்லாமே கேட்ச் பண்ணி செஞ்சிட்டான். தப்புக்கு மேலே தப்பு வச்சு வெள்ளைக்காரன் ஆட்சி, பிரிட்டிஷ்காரன் ஆட்சி, அரசியல்வாதி ஆட்சி, மன்னர் ஆட்சி, ஜமீன் இடத்த சொத்தை ஆள்ற ஆட்சி, இதுதான் கணக்கு வச்சுருந்த கணக்கில் எல்லாம் மோசம் பண்ணிட்டான். அதான் நீதித்துறையாக கணக்கு கொடுத்தார் நீதிமன்றம். அப்போ நீதிமன்றத்தில் முதல் எல்லாம் கட்டடங்கள் கட்டி நீதிமன்றத்தில் வழக்கு ஏற்றின கணக்கு இதுதான். அதுக்கப்புறம் அரசியல்வாதி ஒரு ஓட்டு ஜனநாயகம் சொல்லி வச்சு நாசம் பண்ணி மக்கள்கிட்ட ஒரு ஓட்டை வாங்கி நாசம் பண்ணி வச்சுட்டான். கணக்கு முடிச்சுட்டார், க்ளோஸ் பண்ணிட்டார். இன்றைக்கி பொழுது ஓட்டு முத்திரை வாங்குகிற பொழுது காலையில் கணக்கு விட்டார், மதியத்துக்கு மேலே கணக்கு அரசாட்சியாக உட்காந்துட்டார். கணக்கு 3 மணியில் அரசனாக உட்காந்துட்டார். கணக்கு ஓட்டு முத்திரையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டார். தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டு எலெக்ஷன் முழுவதுமே க்ளோஸ் பண்ணி டெல்லி வரைக்கும் அவன் டெல்லியில் இருக்கிறவன் பூரா தேர்தல் அதிகாரி நியமித்த கணக்கில் எல்லாமே க்ளோஸ் பண்ணி எழுதிட்டார். இப்போ எல்லாம் உள்ள அதிகாரியிலேருந்து அரசியல்வாதியிலேருந்து பல கோடி எல்லாமே உள்ள மாட்டி எல்லாம் மாட்டுவான், எல்லாம் மாட்டி கொண்டு வருவார். நீதி அரசரை உட்காந்துட்டார்ல, அவன் எல்லாருமே கணக்கை கொடுக்கல, கணக்கு திரை லோகத்தில் விட்டாச்சு. அப்போ அவர்கிட்ட சரணடையணும், ஐயாட்ட சரணடையணும், காலடியில் ஒப்படைக்கணும். அது இவன் ஒப்படைக்க மாட்டான். அப்போ நீதித்துறையை உயிரை உண்டாக்குவார். உயிரை உண்டாக்கின உடனே இராணுவ படை, இது ஐயாவோட கையில் உள்ள படை, அதனால தான் அவன் ஒதுக்கி வச்சே உள்ள வெளியில் தள்ளியே கொண்டு வந்தான். அது இப்போ வரையில் இராணுவ படை இறக்கி உள்ளே கொண்டு வந்துடுவார். இறக்கி கொண்டு வரையில் தப்பு இருந்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் க்ளோஸு பண்ணுவாங்க, செயலறையில் ஏற்றியும் தள்ளுவாங்க. மன்னராட்சியில் உள்ள சட்டங்கள்லாம் பயங்கரமாக இருந்தது, அதை கண்ணை மறைச்சிட்டான். அரசியல்வாதி உட்கார்ந்து எல்லாமே மறைச்சிட்டான். எழுதி பேனாட்டை மறைச்சி இடங்களை எங்கே கிடக்கு, ஏது மக்கள், பாமர மக்கள், எல்லா ஏழை எளிய மக்கள் பெருகினால் இருக்கிற இடத்துல சிம்பிளா போட்டு விவசாயத்தை பண்ணியிருந்தா இன்னைக்கு அவர் விட்டுருப்பார். எல்லா விவசாயத்தை அழித்து, பூமியை அழித்து, கண்டமானைக்கு சாப்பாட்டு உணவுகள் கெமிக்கல் ரசாயனத்தில் தயாரித்ததுனால பூமியில் இறங்கிட்டார். முக்கால் சத்தியம் பூமியில் இறங்கி கணக்கு போடுதார். நீதிமன்றத்திலிருந்து கணக்கு போட்ட வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு ஏற்றின வழக்கு செகண்டில் எடுப்பார். செகண்டில் அதிகாரி பூராமே ரிவிட் அடித்து உள்ளே தள்ளிடுவார். அரசியல்வாதியிலேருந்து தப்பு செஞ்சவனை பூராமே இதுதான் புரியுதா. ஒரு இடம் மன்னிப்பு ஐயாட்ட கேட்டிருந்தால் விட்டுருப்பார், இன்னும் விடமாட்டார். முடிஞ்சு எலெக்ஷன் தமிழ்நாடு முடிச்சு நீதி அரசராக உட்கார்ந்து எழுதிட்டார் ஐயா. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ.